அம்மா இருந்தப்போ அம்மாவோட கூடயே இருந்துட்டேன் நானும். அதனால எனக்கும் இந்த மக்களுக்கு செய்யறத பத்தின சிந்தனையை தவிர நான் வேற எந்த சிந்தனைக்குமே போறதில்லை எப்போதுமே. அதனால ஒன்னே ஒண்ணு நினைச்சேன், நம்ம இந்த கட்சியை நம்ம நல்லபடியா எடுத்துட்டு போகணும். அம்மா இல்ல, நம்மள மாதிரி ஆட்களை நம்பிதான் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால தலைவர் அம்மாவை நினைச்சு என்னை யாரு வசப்பாடினாலும் அதையெல்லாம் நான் காதுல வாங்கிக்காம நம்மளுடைய இலக்கு ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சு நானும் ரொம்ப பொறுமை காத்தேன். ஆனா நான் உட்கார வச்சுட்டு போன முதலமைச்சர், நான் போய் எங்க போனேன், சுற்றுலாவா போனா, நான் போனதோ சிறைச்சாலை. அந்த நேரத்துல கூட ஒரு பொறுப்புள்ள தலைவியா நான் அங்க நடந்துகிட்டு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு போறேன். ஆனா போய் 2 மாசத்துக்குள்ள என்னையே பொதுச் செயலாளர்ல இருந்து நீக்கிறாரு. சரி இருக்கட்டும், நீ என்ன நடக்குதுன்னு நம்ம பாப்போம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில நான் ஒரு வழியா வெளியில வர்றேன். 4 ஆண்டுக்கு பிறகு பார்த்தா இவருடைய போக்கு சுத்தமா சரியில்லை. கீழே கட்சிக்காரவங்கள, அவங்க குடும்பத்தை எதையும் நினைக்கல. தான் குடும்பம் அதோட நிறுத்திக்கிட்டாரு. கட்சிக்காரவங்க எல்லாம் வெளியில தலை நிமிர்ந்து போக முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளி கொண்டு போயிட்டாரு. இப்போ தேர்தல் வருது. அப்ப என்ன செய்யணும், எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நம்ம கலங்காடணும். ஆனா அவருக்கு அது பிடிக்கல. தான் மட்டுமே இருக்கணும். வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி பெறலைன்னாலும் சரி, அப்படிங்கிற முடிவுக்கு அவரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டார். அதனால அவரு தன் மனதை மாத்திக்க விரும்பல. சரி, அவரை நான் முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனேன். 4.5 வருஷம் இருந்தார். அந்த 4.5 வருஷம் இருந்துட்டு அந்த மக்களுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனையில மாற்றி இருக்காங்களே அப்படிங்கறது தெரியாது அவருக்கு. இந்த திமுக இப்படி மக்களை கசக்கி பிழிஞ்சு அவங்கள்ட்ட வரியா வசூலிக்குது. நம்ம 2 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களை பார்க்கணும், இன்னொன்னு நம்ம கட்சி குடும்பங்களையும் பார்க்கணும். இந்த 2 பொறுப்பும் நமக்கு இருக்கு. அதனால நம்மளே இறங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இறங்கினேன். இப்ப இந்த இடத்துல உங்கள்கிட்ட பேசுறேன்னா இதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு, கழக தொண்டர்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் நாம இப்ப தேர்தல்ல போட்டி போடுறோம். இந்த போட்டியில யாரு எங்கன்னாலும் சரி, தேர்தல் வந்தா 4 கட்சி போட்டிக்கு வரத்தான் செய்யும். அது வர்றது நல்லதுதான், அது ஒன்றும் தவறு கிடையாது.